வெளிப்பாடுக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் 9வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைய தினம் போராட்ட வடிவத்தை சற்று மாற்றி பலாலி செபஸ்டியார் ஆலயம் ஒன்றலிலிருந்து கருப்பு மேலங்கி அணிந்து கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு பலாலி சந்தி வரையில் ஊர்வலமாக வந்து பலாலி சந்திக்கு அருகிலுள்ள ராணுவ முன்னரங்கு முன்பாக கூடி கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு சில மணி நேரம் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பலாலி சந்தி பகுதிக்கு சென்று மதியம் வரையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினம் 9வது வாரமாக எங்களது பலாலி மண் விடுவிப்பு தொடர்பான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலவரின்படி எங்களது போராட்டத்தில் ஒரு மாற்றம், அதாவது செபஸ்டியார் ஆலய வீதியில் இருந்து நடபவனியாக நாம் எமது அடையாளத்தை வைத்து நாங்கள் போராடி கோஷம் போட்டு வந்து நாங்கள் போலீஸ் காவலர்களுக்கு முன்னால் நமது கோஷத்தை போட்டு எங்களது காணிகளை விடுவிக்குமாறு மக்களுடன் மக்களாக போராடி இருந்தோம். அவர்களுடைய காணிகளில் அவர்கள் தென்னந்தோட்டங்களையும் விவசாயங்களையும் செய்து தமது வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மக்கள் வெயிலில் காய்ந்து தமது சொந்த காணிகளை விடுவிக்குமாறு இந்த வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் காலம் காலமாக தமக்கு முதுசமாக வழங்கப்பட்டதும் பரம்பரையாக வழங்கப்பட்ட இந்த காணிகளில் ஏன் ராணுவம் தமது வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது என்றது அவருடைய கேள்வி. உண்மையும் அதுதான். கடந்த காலங்களில் அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தாலும் இம்முறை வந்த அரசாங்கம் இதுவரை காலமும் தமிழ் எம்பிக்கள் 3 பேர் இருக்கிறார்கள் ஆளுந்தரப்பிலிருந்து. இந்த போராட்டத்தில் இதுவரை காலமும் வந்து பங்கெடுக்கவில்லை. எங்கள் மக்களுக்கான தீர்வை கூட இதுவரையும் கூறவில்லை. ஆனால் இங்கே அபிவிருத்தி என்ற போர்வையில் கட்டிடம் கட்டுவதாகவும் அடிக்கல் வைப்பதாகவும் செய்கிறார்கள். நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம். ஆனால் அடிப்படை தேவையான நமது மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக எந்த ஒரு அரசு எம்பியும் இதில் குரல் கொடுக்கவில்லை என்பது சரியான மனவேதனைக்குரிய விடயம். அந்த வகையில் மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த காணியை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். உண்மையிலே இந்த கண்டின் நடந்து கொண்டிருக்குது. வயது போன ஒரு ஐயாவுடைய கண்டின், அவரும் தளர்ந்த வயதில் வந்திருந்து இந்த போராட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறார். அதே மக்களின் காணிகளில் வெண்டிக்காய் பயிற்சியை செய்து கிலோ 100 ரூபாய் படி இந்த கண்டில் விற்கணும். உண்மையா மனவேதனைக்குரிய விடயம் தான். இந்த இடத்துல தென்னம்பிள்ளை காணிகள் இருந்தது. தென்னைகளை பறித்து புதிதாக தென்னை வைத்து தேங்காய் பறிக்கிறார்கள். அதே நேரம் இதில் ஒரு வேப்பமரம் என்றது இளைப்பாரி அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். கடந்த காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வந்து வேப்பமரத்தை தரித்து கூட விட்டார்கள். என்றாலும் நமது மக்கள் ஓயாமல் இந்த தரப்பால் கட்டுவதற்கும் போராட்டம் தான். அதை ஏன் கட்டுவார் என்றாலும் மக்கள் தமது வலிமையை பயன்படுத்தி தரப்பால கட்டி என்று போராட்டம் செய்கிறார்கள். இன்று வீதிக்கு இறங்கி உள்ளோம். முதல் கட்டமாக இந்த போராட்டத்தின் வடிவங்கள் பல்வேறுபட்ட வகையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
எனவே மக்களுடைய பலம் இவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இதில் இருக்கும் போலீஸ்காரரையோ ஆமியோ நாங்கள் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மாத ஊதியத்திற்கு வேலை செய்கிறவர்கள். இதை உண்மையாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தான் இதை கண்காணித்து அவர்கள் வீடியோக்கள் பார்ப்பார்கள், யூடியூப்கள் பார்ப்பார்கள். அனைத்தையும் பார்த்துவிட்டு சும்மா இருந்து பிரயோசனம் இல்லை. தமிழ் எம்பிமார்கள் என்ன சொன்னார்கள்? மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று மேடை போட்டு கூச்சலிட்டு வாக்குகளை கைப்பற்றியவர்கள் ஏன் இன்று வரையும் ஒரு எம்பி இந்த இடத்தில் வந்தது? அரசு சார்ந்த எம்பி வந்து இன்று வரைக்கும் குரல் கொடுக்கவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்கள் வாக்குகளை கைப்பற்றி இன்று மக்களை நடுத்தருவில் வென்றிருக்கிறது இந்த அரசாங்கம். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக இயன்ற அளவு வெளி வடக்கின் கிழக்கு பக்க காணிகள் மக்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. சும்மா பூசி மழுக வேண்டாம். 5 வருடத்துக்கு ஒரு முறை அரசு நிர்வாக சுற்றுகள் அரசு உத்தியோகங்கள் மாற்றம் பெறுகிறார்கள். திருப்பி அந்த பழைய ஃபைல் எடுத்து காட்ட வேண்டாம். அங்கே அடையாளப்படுத்தப்பட்டது விடுவிக்கக்கூடிய நிலம் என்றும் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அந்த காணிகளை விடுவிக்கலாம். ஏன் இதுவரையும் அந்த நடவடிக்கை எடுக்காமல் இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இவர்கள் காட்டி தன்னிலங்களில் ஒரு போராட்டம் இடம்பெறுகிறதா? இல்லை. ஆனால் இங்கேதான் நாங்கள் மக்கள் எங்களுடைய காணிக்காக போராட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த 3 தமிழ் எம்பிக்களும் அரசு சார்ந்த எம்பிக்களும் இந்த போராட்ட தளத்திற்கு வந்து மக்களுக்கான தீர்வையும் ஆதரவையும் தர வேண்டும். ஏனென்றால் சும்மா வாக்களை பெற்று போட்டு சும்மா நாங்கள் இப்படித்தான் செய்கிறோம் என்று காட்ட வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஆனாலும் எங்களுடைய காலங்காலமாக மதஸ்தலங்கள் எல்லாம் இங்கே இருந்தது, அதெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. மனவேதற்குரிய விடயம். அவர்கள் இறுதியாக கேட்பது என்னென்றால் தாங்கள் மடிந்தாலும் தமது பூத உடலை தமது காணிகளில் அதாவது மயானங்களில் புதைக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய இறுதி ஆசை. அதையாவது இந்த அரசாங்கம் செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு